ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरनष्टप्रायशभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति न शुभं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरम् ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानागणसराख्य चक्षुन्मीलितं तस्मै श्रीगुरुवे नमः। नमो श्रीमते कृष्णप्रसाय मुदल श्रीमते जयपताका स्वामी नमो तिरुवनंतपुरम नगर रामधारी नमो विष्णुपते कृष्णप्रसाय मुदल श्रीमते भक्तिवेदांत स्वामी दिनामे नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारे निर्विशेष शून्यवादी भाषाते देशधारिणी जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद हरे कृष्ण 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 हरे 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 राम ராம ராம ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 8வது ஸ்கந்தம் 3வது அத்தியாயம். ஸோ 3வது அத்தியாயம் என்ன அப்படின்னா கஜேந்திரனின் சரணாகதி பிரார்த்தனைகள், அதை தான் பார்க்க போறோம். ஸோ கஜேந்திரனுடைய சரணாகதி பிரார்த்தனைகள் இந்த அத்தியாயத்தில் நமக்கு மொத்தம் 33 ஸ்லோகங்கள் இருக்கு. ஸோ அவருடைய கஜேந்திரனுடைய பிரார்த்தனையே நமக்கு 29 ஸ்லோகங்கள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். நேற்று கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா அந்த கஜேந்திரனை முதலை காலை பிடிச்சிடுச்சு. ஸோ காலை பிடிச்சதுக்கு அப்புறம் அது என்ன ஒரு நாளா ஒரு மாசமா கிடையாது, ஒரு வருஷமா அதுவும் கிடையாது. ஸோ 1000 வருடங்கள். யானை ரொம்ப பலமானது தான், ஆனால் முதலை தண்ணில ரொம்ப பலமானது. ஸோ யானை வெறும் நிலத்துல தான் அது ஸ்ட்ராங்கு, ஆனா தண்ணில யாரு ஸ்ட்ராங் அப்படின்னா முதலை தான். ஸோ இப்படியே முதலை என்ன பண்ணுது, யானைய தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போயிட்டே இருக்கு. யானை என்ன பண்ணுது, தப்பிக்கிறதுக்காக முதலைய கரைக்கு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இப்படியே 1000 வருடங்கள் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னா யானைக்கு மனசு ரொம்ப தளர்ந்து போயிடுச்சு. ஸோ 1000 வருஷம் சண்டை போடுறதுன்னா சும்மாவா இல்ல. ஏன்னா இப்ப முதல்ல தண்ணில இருக்கு, அதுக்கு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா யானையோடைய மனசாகட்டும் உடல் ஆகட்டும் புலன்கள் ஆகட்டும் எல்லாம் அதுக்கு ஸ்ட்ரென்த் இல்லாம போயிடுச்சு, பலம் இல்லாம போயிடுச்சு. ஆனா இந்த முதலைக்கு தண்ணில இருக்கிறதுனா அதுக்கு ரொம்ப பலம் அதிகமாயிடுச்சு. இப்படி நடந்துட்டு இருக்கும்போது அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே யானை யோசிக்குது, விதி பயனால் என்னன்னு பண்றது, விதி இப்படி நடந்துடுச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது போல விதி பயனால் முதல்ல இப்படி அந்த யானையுடைய காலை பிடிச்சாச்சு. என்னவோ சந்தர்ப்பம் இப்படி அமைஞ்சு போச்சு. இதுல இருந்து தப்பிக்கவும் முடியல, காப்பாத்திக்க முடியல. ஏன்னா நம்ம நேத்து பார்த்தோம், திரௌபதியை யாரு காப்பாத்தினது, சாக்ஷாத் பகவானுடைய நாமம் இல்லையா. சோ இனி என்ன காப்பாத்துறதுக்கு என்னாலேயே முடியாது அப்படின்னு கஜேந்திரன் யோசிச்சிடுச்சு. ஏன்னா என்னுடைய நண்பர்கள் என்னுடைய உறவினர்கள் எல்லாம் என்னை காப்பாத்த முயற்சி பண்ணாங்க, என்னுடைய மனைவிகள் பாவம், அவங்கள பத்தி நான் என்ன சொல்லட்டும், எல்லாம் முயற்சி பண்ணாங்க, ஆனாலும் அவங்களால முடியல. சரி, இப்ப முதலையுடைய தாக்குதலுக்கு நான் ஆளாகிட்டேன். ஸோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு அதுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. என்னடா இது, யாரோ ஒரு பகவானை பத்தி நம்ம சரணாகதி பண்ண மாதிரி இருக்கே, நான் யாரையோ பகவான் வணங்குற மாதிரி அதுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலா பகவானுக்கு, அதாவது பக்தர்கள் யார் ஒருத்தர் பகவானை சரணடைஞ்சாங்க அப்படின்னா கடைசி காலத்துல கண்டிப்பா பகவானுடைய நினைவு அவங்களுக்கு வரும், அதாவது உண்மையான பக்தி பண்ணியிருந்தால். ஸோ இப்ப என்ன ஆகுது அப்படின்னா இது முன் ஜென்மத்துல பகவானுக்கு நிறைய பக்தி பண்ணிருக்கு, இப்ப மரண தருவாய் ஆயிடுச்சு. ஸோ இந்த நேரத்துல இப்ப பகவானுடைய நினைவு அதுக்கு வருது. ஏன்னா அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு கதை, கேம் ஓவர். ஸோ இந்த நேரத்துல
பகவானுடைய அந்த நினைவுகள் அதுக்கு ஒண்ணுன்னா வருது. பரம ஆதி மூலம் யாரு அப்படின்னு ஞாபகம் வருது. அந்த பகவானை சரண் அடையணும் அப்படின்ற அந்த நினைவு அதுக்கு வருது. ஏன்னா பகவானாலதான் இங்க வந்து காத்து வீசின்னு இருக்கு, சூரியன் உஷ்ணத்தை கொடுத்துட்டு இருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு பஞ்சபூதங்களும் அதனுடைய வேலையை பர்ஃபெக்டா செஞ்சிட்டு இருக்கு. இப்ப சூரியன் சொல்றாரு, நம்ம சண்டேனா லீவுன்றோம். அப்படி சூரியன் ஒரு நாள் லீவ் எடுத்துட்டா என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இப்ப சூரியன் லீவ் எடுத்துட்டாருப்பா, நாங்க இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் நீங்க எல்லாம் சண்டே லீவ் எடுக்கிறீங்கல்ல, நான் ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறேன் அப்படின்னுட்டு சூரியன் லீவ் எடுத்தால் நம் வாழ்க்கை என்ன ஆகும்? மாதாஜி யாராவது நம்ம சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல இருட்டு போயிடும் மாதாஜி. இருண்டு போயிடும் மாதாஜி உலகமே. ஏமா இருண்டு மட்டும்தான் போகுமா? ஃப்ரீஸ் ஆயிடுமா? ஓகே, நம்ம செடி கொடிகள் எல்லாம் உணவு தயாரிக்க முடியாது. இல்ல ஃப்ரீசர்ல எப்படி இருக்கும் ஐஸ்? சோ அந்த ஃப்ரீஸ் அப்படி ஃப்ரீஸ் ஆயிடும். சூரியன் இல்ல அப்படின்னா ஃப்ரீஸ் ஆயிடும். எப்ப சூரியன் இன்னொரு பக்கம் இருக்கார், அந்த உஷ்ணம் இந்த பக்கம் நமக்கு இருட்டானாலும் உஷ்ணம் லைட்டா இருக்கும், அதனால நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். சூரியனே இல்லை அப்படின்னா இப்ப ஃப்ரீசர் எல்லாம் எப்படி இருக்கும்? ஐஸா. ஸோ அது போல ஃப்ரீஸ் ஆயிடும். ஸோ நம்மளால வாழ முடியாது. அப்ப பாருங்க எவ்வளவு ஒரு கஷ்டம் இல்லையா? ரொம்ப கஷ்டம். ஸோ இப்ப பஞ்சபூதங்கள் அது அதனுடைய வேலையை அது பர்ஃபெக்டா செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னா காரணம் யாரு? பகவான் மேல அதுக்கு அந்த எல்லா தேவர்களுக்கும் இருக்கக்கூடிய பயம்தான். ஸோ அவர் இல்லைங்க நான் ஒரு நாள் எனக்கு கொஞ்சம் ஜலதோஷமா இருக்கு, நான் ஆஃப் டே லீவ் எடுத்துக்கிறேன், இல்லை ஒன் டே லீவ் எடுத்துக்கிறேன், இல்லை நான் வெக்கேஷன் லீவுக்கு போகணும் அப்படியெல்லாம் சொன்னா உடனே பகவான் அவங்க சீட்டை குழிச்சு அனுப்பிவிடுவார், போ கிளம்பு அப்படின்னுட்டு. அவங்க டியூட்டியை அவங்க செஞ்சுதான் ஆகணும். ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்ப அத்தியாயம் 3 கஜேந்திரனுடைய சரணாகதி பிரார்த்தனைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் ஸ்லோகம். ஸ்ரீபாதராயணீர் உவாச்ச ஏவம் யவசிதோ புத்யாம் சமாதாய மனோஹ்ருதி ஜஜாய்ப பரமம் ஜப்யம் பிராக் ஜன்மனி அனுசி சிக்ஷிதம். சுகதேவர் பரஷித் மகாராஜுக்கு சொல்லிட்டு இருக்காரு, அந்த யானையுடைய அரசனான கஜேந்திரன் மனசு இப்ப பூரணமாக ரொம்ப நொந்து போயிடுச்சு. அதனுடைய மனசு, அதனுடைய புத்தி, அதனுடைய ஹிருதயம் எல்லாம் அப்படியே ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ற அந்த ஒரு சுச்சுவேஷன் வந்துடுச்சு. அவ்வளவுதான்ப்பா, நில். ஸோ அந்த நேரத்துல தான் கடைசி கட்டம். அந்த நேரத்துல இப்பதான் கிருஷ்ணருடைய ஞாபகம் அந்த கஜேந்திரனுக்கு ஞாபகம் வருது. நம்ம ஏதோ ஒரு மந்திரத்தை யோசிச்சுமே அப்படின்னு டக்குன்னு, ஏன்னா அது முன் ஜென்மத்துல இந்திரஜம்ன ராஜாவாக இருக்கும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி பகவானை பிரார்த்தனை பண்ணுச்சு. ஸோ அதனால இப்ப அந்த மந்திரம் அதுக்கு ஞாபகம் வந்துருச்சு. லாஸ்ட் அதான் உயிர் போற நேரத்தில் பகவானுடைய ஞாபகம் வந்துருச்சு. ஸோ என்ன பிரார்த்தனை பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஸ்ரீ கஜேந்திர உவாச்ச ஓம் நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சித் ஆத்மகம் புருஷாயாதி பீஜாய பரே சாயாபி தீமஹி. பாருங்க, அந்த கஜேந்திரன் என்ன பிரார்த்தனை பண்றாரு அப்படின்னா ஓம் நமோ பகவதே. நெக்ஸ்ட் என்ன வரும்? ஓம் நமோ பகவதே அப்படின்னு சொன்னாலே யார் பேர் அந்த அந்த இடத்துல நம்ம ஃபில் பண்ண முடியும். இப்ப டேஷ் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்குறாங்க. வெரி குட். இவ்வளவு ஒரு நல்ல குழந்தைங்க கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். சோ ஓம் நமோ பகவதே அப்படின்னும் போது வாசுதேவாய இல்லையா? அந்த இடத்துல ஏதாவது ஒரு தேவர்களுடைய பெயரை போட முடியுமா? ஓம் நமோ பகவதே அக்னி, ஓம் நமோ பகவதே சிவா,
ஓம் நமோ பகவதே பிரம்மா சத்தியமா வராது. ஏன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. சோ இந்த அனைத்திற்கும் காரணமான மூலப்பொருளே ஆதி பீஜாய. இந்த ஸ்லோகத்துல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் சொல்றதே என்ன? ஆதி பீஜாய, அதாவது ஆதி மூலமே, அனைத்திற்கும் ஆதி மூலம். ஓம் நமோ பகவதே ஆதி மூலம். யார் அந்த ஆதி மூலம்? அந்த ஓம் நமோ பகவதே வாசுதேவன். அந்த வாசுதேவனை தான் கூப்பிட்டு இருக்குது. ஆனா அதுக்கு தெரியல, மறந்து போச்சு. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் வருது. அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் வர்றதான் அது சொல்லிட்டு இருக்கு இப்ப. புரியுதுங்களா? சோ யானைகளுடைய அரசனான அந்த கஜேந்திரன் பகவானே ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா, அனைத்து ஆத்மாக்களுக்கு ஆத்மாவாக இருப்பவனே. இந்த ஜட உடம்புக்கு எது ரொம்ப முக்கியம்? உயிர் இல்லையா? ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கே ஆத்மா, அந்த உயிருக்கே உயிராக இருக்கக்கூடியவர் யாரு? அந்த மூல காரணம் யாரு? அவர் இங்க வரட்டும். அவர் தனியா பிரம்மா சிவா இப்படி பேரை சொல்லி கூப்பிடவே இல்லை. புரியுதுங்களா? எல்லா ஜீவராசிகளுடைய ஹிருதயத்திற்குள்ளும் புகுந்திருப்பவனே, அவனை நான் தியானிக்கிறேன் அப்படின்னு தான் அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். யஸ்மின் இதம் யதஸ்சேதம் ஏனேதம் யா இதம் ஸ்வயம் யோ அஸ்மாத் பரஸ்மாத் ச பரஸ்தம் பிரபத்யே ஸ்வயம் புவம். சோ பரம புருஷர் யார்? பரம புருஷர் அனைத்திற்கும் ஆதாரம், அனைத்திற்கும் பீடமானவர், அனைத்தையும் உண்டாக்கியவர். சோ எதிலிருந்து அனைத்தும் உண்டாக்கப்பட்டதோ அந்த மூலப்பொருள் அவரே தான். இந்த பிரபஞ்ச தோற்றத்தின் சிருஷ்டி அவரே. அவர் ஒருத்தரே ஒரே காரணம், அவரை தவிர மற்றொரு காரணம் கிடையாது. சோ அதுதான் இவர் அந்த பிரார்த்தனைகளுக்கான அர்த்தம். அதுதான் அனைத்து காரண விளைவுகளுக்கும் காரணம் அவர் தான். ஆனா நமக்கெல்லாம் யாராவது ஒருத்தங்க தேவை இல்லையா? நம்ம செப்பரேட்டா இண்டிபெண்டா இருக்க முடியாது. ஆனா இங்க அவர் என்ன சொல்றார்? அவர் பகவான் இண்டிபெண்ட். அந்த இண்டிபெண்டா இருக்கக்கூடிய அந்த முழுமுதற் கடவுளை நான் சரணடைகிறேன். ஆனா நாமெல்லாம் யாரு? நம்மளாம் டிபெண்ட். நாம பகவானை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். மத்தது நான் உங்ககிட்ட ஒரே கேள்வி, நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. நம்ம குடும்பத்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். முக்கியமா என்ன? இந்த உடம்ப டிபெண்ட் பண்ணியிருக்கோம், பஞ்சபூதங்கள். சோ எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணிதான். ஆனா இது அனைத்திற்கும் ஆதாரம் யாரு? பகவான் தான் இல்லையா? நான் இண்டிபெண்டா வாழ முடியுங்க, யாராவது சொல்ல முடியுமா? கண்டிப்பா கிடையாது. ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த உலகத்துல நாம எல்லாரையும் டிபெண்ட் பண்ணி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா இந்த எல்லாத்துக்கும் ஆதாரமான பரமாத்மாவை டிபெண்ட் பண்ணி, ஏன்னா பரமாத்மா இருக்கிற வரையும் தான் ஜீவாத்மா இந்த சரீரத்துல இருக்கும். பரமாத்மா கிளம்பணும் அப்படின்னா ஜீவாத்மாவும் கிளம்பிடும். ஸோ அப்படி பரமாத்மாவை டிபெண்ட் பண்ணி தான் அனைத்து ஜீவாத்மாக்களும் இருக்கு. ஆனா பகவான் சுதந்திரன், நாம சுதந்திரன் கிடையாது. ஓகேங்களா? சோ அந்த சுதந்திரனான பூரண புருஷோத்தமான முழுமுதற் கடவுளை நான் சரணடைகிறேன் அப்படின்ட்டு கஜேந்திரன் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த ஸ்லோகம். யக ச ஆத்மனி தம் நிஜ மாயயார்பிதம் க்வசித் விபாத்தம் க்வச துரோஹிதம் ஹவித்ய த்ருக் சாக்ஷிஹி உபயம் தத் ஈக்ஷதே ச ஆத்மமூலோ அவது மாம் பராத்பரஹம். சோ முழுமுதற் கடவுள் பகவான் சுய சக்தி படைத்தவர். ஆனா நாமெல்லாம் பாருங்க, குழந்தை பிறக்கும் போதே சக்தியோடய நம்ம பிறக்கிறோம் கிடையாது. ஆனா பகவான் பிறக்கும் போது பகவானா தான் இருப்பார். ஆனா நார்மலா இருக்கக்கூடிய இந்த பௌதிகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிகளான நாம் குழந்தையா இருந்து வளர்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரென்த் எல்லாம் வரும் இல்லையா? ஆனா பகவான் எப்பயுமே பகவானா இருப்பார். ஏன்னா நம்ம கிருஷ்ண லீலையில பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் எத்தனையோ லீலைகள் செஞ்சிருக்காரு. பூதனாவை கொள்றது, திருநாவர்த்தன்,
சகடாசூரன். சோ இப்படி அந்த பகவான் குழந்தையா இருக்கும்போதே இந்த அசுரர்கள் எல்லாம் கொண்டு இருக்கார். ஏன்னா குழந்தையா இருந்தாலும் பகவான் பகவான் தான். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. இப்படி இந்த லோகத்துல கண்ணுக்கு தெரிகின்ற கண்ணுக்கு தெரியாத அனைத்திற்குள்ளும் இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். அனைத்திற்கும் பரம காரணம் யாருன்னா பகவான் தான். அனைத்திற்கும் சாட்சியாக இருப்பவரும் பகவான் தான். அனைத்தையும் பார்த்து கொண்டிருப்பவரும் பகவான் தான். அனைவருக்கும் மேலாளரும் பகவான் தான். அப்படியாப்பட்ட அந்த முழுமுதற் கடவுளுக்கு நான் நமஸ்காரம் தெரிவிக்கிறேன். அந்த பகவான் எனக்கு பாதுகாப்பு கொடுக்கட்டுமே. பாருங்க எவ்வளவு அழகா பாடியிருக்காரு இல்லையா? அற்புதம். அடுத்த ஸ்லோகம். காலேன பஞ்சத்வம் இதேஷு கிருத்ஸ்னச்சோ லோகேஷு பாலேஷு ச சர்வஹேதிஷு தமஸ்ததாசீத் கஹனம் கபீரம் யஸ்தஸ்ய பரே அபி விராஜதே விபுஹு. அதாவது காலப்போக்குல கிரகங்கள் ஆகட்டும், நிர்வாகிகள், காவலர்கள் எல்லாம் மாறிண்டே இருப்பான். நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோமா இல்லையா? 14 மனுக்கள் இருக்காங்க. அந்த ஒவ்வொரு மனுவுக்கும் இந்திரன், அந்த மனுக்கு தகுந்த இந்திரன், அவங்களுக்கு தகுந்த ரிஷிகள், அந்த மனுக்கு தகுந்த தேவர்கள். சோ அப்படி மாறிண்டே இருப்பான். ஆனா இந்த அனைத்திற்கும் மூல காரணம் யாரு? பகவான் தான். அனைத்திற்கும் காரண தோற்றமும் பகவான் தான். விளைவின் மாற்றமும் பகவான் தான். அதாவது சிருஷ்டி ஸ்திதி லய, படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு அனைத்திற்குள்ளும் இருப்பவர் பகவான் தான். சொல்லுங்க. அப்படியாப்பட்ட அந்த பகவானே மேலானவர், அவரே முழுமுதற் கடவுள். அந்த பகவானின் தாமரை பாதங்களில் நான் புகலிடம் கொள்கிறேன். பாருங்க எவ்வளவு அழகா பாடியிருக்காரு. நான் எஸ்ய தேவ ரிஷயக பதம் விதுர் ஜந்து புனக கோ அர்ஹதி கந்தும் ஈரித்தும் யதா நட்டஸ் யாக்ருதி பிர் விசேஷ்டதோம் துரத்யயானுக்ரமணஹ சமாவதும். ஆக்சுவலா இந்த ஸ்லோகத்துல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்ப ஒரு மேஜிக் மேன், அதாவது மாயாஜாலம் காட்டக்கூடியவங்க இப்ப மேஜிக் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, மத்தவங்களும் நம்ம அப்படியே ஆச்சரியமாப்பா எவ்வளவு அழகா மேஜிக் பண்ணிட்டார் இவர், எப்படி இந்த அற்புதமா இந்த மாயாஜாலத்தை செஞ்சார் அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம் இல்லையா? அதே போல இப்ப நாடகம் நடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நாடகம் நடிக்கக்கூடியவர்களை ஏய் இந்த பையன் எனக்கு தெரியுமேப்பா, இவன் அவங்களுடைய பையன் தானே, அந்த மாதாஜியோட பையன் தானே இவன் அப்படின்னுட்டு நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிருவோம். சில நேரங்கள்ல நமக்கே தெரியாது, அவ்வளவு அழகா மேக்கப் போட்டு நடிச்சுட்டு இருப்பாங்க பசங்க இல்லையா? சோ இப்ப அவனை பத்தி அவனே சொன்னாதான் உண்டு இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு முதல்ல கிளாஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. கிளாஸ் எடுக்கும்போது அப்ப நான் எந்த குரு பரம்பரையில இருந்து வந்திருக்கேன், நான் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கேன், இப்ப எந்த ஊர்ல இருக்கேன், யாருடைய மகள், யாருடைய மனைவி, யாருடைய சிஷ்யை, யார் எனக்கு தீக்ஷா குரு, யார் எனக்கு சிக்ஷா குரு, நான் எந்த டெம்பிளுடைய கான்டாக்ட்ல இருக்கேன், எந்த டெம்பிளுக்கு கீழே நான் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் நீங்களா தெரிஞ்சுட்டீங்களா இல்ல நானா சொன்னா? நான் சொன்னா உங்களுக்கு தெரியுமா இல்லைன்னா நீங்களா போய் கண்டுபிடிப்பீங்களா? இப்ப நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க. நீங்களா சொன்னாதான் தெரியும் மாதாஜி. இல்லன்னா எங்களுக்கு என்ன தெரியும்? கரெக்ட். சோ அப்ப பகவானை பத்தி பௌதிக லோகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு மட்டும் எப்படி தெரியும்? பகவானை பற்றி பகவானே சொன்னாதானே தெரியும் இல்லையா? சோ பௌதிக லோகத்துல இருக்கக்கூடிய நம்மளை பத்தி நம்மளுக்கே சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்கும்போது பகவானை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஏன்னா இந்த பௌதிக லோகத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் ஆகட்டும், முனிவர்கள் ஆகட்டும், மனிதர்கள் ஆகட்டும், அனைவரும் இந்த பௌதிக லோகவாசிகள் தான். யாருக்குமே ஆன்மீக உலகம் எப்படி இருக்கு, ஆன்மீக உலகத்துல யார் இருக்காங்க, அப்படி ஒண்ணு இருக்கானே தெரியாது.
அதற்கு அதிபதி யாரு, இந்த பௌதிக லோகத்தை சிருஷ்டி பண்ணது யாரு, எதுவுமே தெரியாது. சோ அப்ப பகவானே வந்து பகவானை பற்றி கூறினால்தான் நமக்கு தெரியும் இல்லையா? இப்படி அந்த பரம இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்ப ஏதோ ஒரு ஆபத்து வருது, அந்த இடத்துல டக்குன்னு ஐயோ கடவுளே நீங்க எங்க இருக்கீங்க, தயவு செய்து வந்து காப்பாத்துங்க. அந்த நேரம் டக்குன்னு வந்து காப்பாத்தியாச்சு. காப்பாத்திட்டு நீ கூப்பிட்டீங்க அந்த பகவான் நான் தான்ப்பா. சோ அப்ப பகவான் மேல நமக்கு முழு நம்பிக்கை இன்னும் அதிகமா வரும் இல்லையா? சோ அது போல ஒரு முறை என்ன ஆச்சு அப்படின்னா, ஒருத்தன் மலை ஏறி போயின்னு இருக்கான். ஸோ அப்படியே இருட்டி போயிடுச்சு. ஆனாலும் அப்படியே ஏதோ டார்ச் அடிச்சு அப்படியே லைட் போயிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா அப்படியே மலையில இருந்து அப்படியே கால் இடறி அப்படியே விழுந்துட்டான். விழுந்துட்டு அப்படியே மலை மேல இருந்து அப்படியே உருண்டு மரத்து மேலலாம் விழுந்து அதுதான் ஐயோ கடவுளே என்னை காப்பாத்து காப்பாத்து நாராயணா காப்பாத்து அப்படின்றான். ஸோ அப்போ ஏதோ ஒரு மரத்துடைய கிளையை அவன் வந்து பிடிச்சிட்டான். அப்ப பகவான் வந்து அசரதியா சொல்றான், நீ கையை விட்டுடுப்பா, உன்னை நான் காப்பாத்திடுறேன்னாரு. இவ்வளோ மலை மேல இருந்து உருண்டுட்டு வந்தான். இப்ப நடுவுல ஏதோ ஒரு கிளை கிடைச்சது, மரத்தோடைய கிளை கிடைச்சது, அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கான். இப்ப அவன் என்ன செய்யணும், கைய விட்டுடணுமா, கஷ்டப்பட்டு பிடிச்சிருக்க அந்த கிளைய விட்டுட்டா ஐயோ நம்ம உயிர் போயிடுமே அப்படின்னு அவன் பயப்படுறான். விடலாமா விடக்கூடாதா? இப்ப நீங்க தான் சொல்லணும், விடலாமா விடக்கூடாதா? பகவான் சொல்லியாச்சு அது விடலாம் மாதாஜி. அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறத ஸோ அப்பதே பகவான் என்ன நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு அதை வந்து பண்ணணும், நம்பிக்கையோட பண்ணணும். ஆக்சுவலா அவன் விடவே இல்லை அந்த பையன். விடாம அப்படியே நைட்டு ஃபுல்லா தொங்கிட்டே இருந்தான். அப்படியே 2 கையும் மரத்து போச்சு, ஏன்னா ஃபுல் உடம்பு வெயிட்ட பிடிச்சுன்னு தொங்கிட்டு இருக்கான் இல்லையா? ஸோ காலையில சூரியன் உதயம் ஆயிடுச்சு. அப்பதான் கீழே பார்க்கறான், ஜஸ்ட் 1/2 அடி தான் டிஃபரெண்ட். அவனுடைய காலுக்கும் நிலத்துக்கும் எவ்வளோ 1/2 அடி. அவன் கையை விட்டுருந்தா கீழே டக்குன்னு நிம்மதியா நைட் ஃபுல்லா அங்கேயே உட்காந்துரு இல்லை படுத்துக்கிட்டோ தூங்கி ரெஸ்டாவது எடுத்துருக்கலாம். ஸோ நைட்டு ஃபுல்லா என்ன பண்ணியாச்சு, 10 ஹவர்ஸா தொங்கிக்கிட்டே இருந்திருக்கான். ஸோ பகவான் மேல முழு நம்பிக்கை விசுவாசம் வச்சே ஆகணும். இல்லை நம்மளை காப்பாற்றக்கூடிய அவரை தவிர வேற யாரு இருக்காங்க சொல்லுங்க? ஸோ இப்படி நாடக மேடையில வந்து ஓ நம்மளை போல அவரும் ஒரு நடிகன் தான் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா நாம வந்து இந்த பௌதிக உலகத்தை நம்மளுடைய கர்மத்தை கழிக்கிறதுக்காக வந்திருக்கோம். பகவான் வந்து கர்மத்தை கழிக்கிறதுக்காக வரல. ஓகே, நம்ம வந்து என்ன கர்மா பிடிச்சி தள்ளி வந்திருக்கோம். ஆனா பகவான் அப்படி இல்லை, அவரு சுய விருப்பத்தோட வந்தார். எதற்காக? இப்படி பக்தர்களை ரட்சிக்கிறதுக்காக வந்தார். ஓ நம்மளை போலதான்ப்பா மாடு மேய்க்கிற கிருஷ்ணன், நம்மளை போலதான்ப்பா ராமரும், நம்மளை போல அப்படின்னுட்டு நமக்கு ஈக்குவலா பகவானே நினைக்க கூடாது. அவன் நம்ம கூட வந்து அவங்கள நடிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த அனைத்துமே என்ன, ஒரு நாடக மேடை. நம்ம கூட சேர்ந்து நடிக்கிறது, நம்ம கூட சேர்ந்து டான்ஸ் ஆடுறது எல்லாம் நடக்குது. அவங்க நமக்கு ஈக்குவலா கிடையாது. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேவர்கள் ஆகட்டும் மகா முனிவர்கள் ஆகட்டும் யாராலும் பகவானை பத்தி புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா சாமானிய மனிதர்கள் நம்மளால எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆனா இதை புரிஞ்சுக்காதவங்க எல்லாம் எப்படி அப்படின்னா மிருகத்திற்கு சமம், புத்தியற்றவர்கள். அப்படி இருக்கக்கூடிய இவங்களால பகவானை பத்தி நினைக்கிறது சாத்தியமே கிடையாது. அந்த பகவான் அவ்வளவு சிரேஷ்டமானவர். அந்த பகவானுக்கு நான் நமஸ்காரம் தெரிவிக்கிறேன், அந்த பகவான் எனக்கு அபயம் அளிப்பாராக அப்படின்னுட்டு யார் கேட்கறது? கஜேந்திரன் கேட்டுட்டு இருக்காரு. ஜென்ம சோ ஒவ்வொரு ஜென்மமும் நமக்கு நல்லதா கெட்டதா, நாம ஏன் பிறந்தோம், இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். நாம கெட்டவங்களா நடந்துக்கிறோமா நல்லவங்களா நடந்துக்கிறோமா? ஸோ நம்மளுடைய கர்த்தவியம் என்ன? ஸோ அதை வந்து நம்ம பர்ஃபெக்டா செய்யணும். அதை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனிதர்களாக பிறந்தும் வேஸ்ட் தான். ஓகே, அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம். தித்ருக்ஷவோ யஸ்ய பதம் சுமங்கலம் விமுக்த சங்காமுனயः சுசாதவ
சரந்தி அலோக விரதம் அவ்ரணம் வனே பூதாத்ம பூதகம் சுஹ்ருதஹ ச மேகதிஹி. எல்லா ஜீவராசிகளையும் சமமாக நினைக்கக்கூடியவர் பகவான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நாம சமமா நினைக்கிறோமா? கண்டிப்பா கிடையாது. பொய் சொல்லக்கூடாது. நம்ம கண்டிப்பா சமமா நினைக்கிறதே இல்லை. பாருங்க, ஆடு, மாடு, நாய், பூனை, ஒரு பூரான், பாம்பு எல்லாத்தையும் சமமா பார்க்கிறோம். மனிதர்கள், குழந்தைகள், இதுல நாம வேற பணக்காரன், ஏழை இதையும் பார்ப்போம். அந்த எந்தெந்த வர்ணத்துல இருக்கிறவா அதையும் பார்ப்போம். அப்புறம் எங்க இருந்து நாம சமமா பார்க்கறது? மனிதர்கள்லயே நம்ம பாகுபாடு பார்க்கிறோம். இன்னும் மிருகங்கள்ல இன்னும் அதுக்கு மேல பாகுபாடு பார்ப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது அனைத்தையும் எங்க நம்மளால சமமா பார்க்க முடியும்? கண்டிப்பா முடியாது. ஆனா பகவான் அப்படி கிடையாது. பகவான் அனைவரையும் சமமாக பார்க்கக்கூடியவர். ஏன்னா பகவானை பொறுத்தவரைய அனைத்து ஜீவராசிகளும், மனிதர்கள் உட்பட அனைத்து ஜீவராசிகளையும் சமமாக பார்க்கக்கூடியவர் அவர். சோ எல்லார்கிட்டையும் சிநேகமாக இருக்கக்கூடியவர். சோ அப்படி சிரேஷ்டமானவர் பகவான். ஸோ ஆக்சுவலா மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பிரம்மச்சாரி, கிரகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாசி, ஸோ இப்படி வர்ணாசிரம தர்மங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை சொல்லி கொடுத்தவரும் பகவான் தான். ஏன்னா மனிதர்களுக்கு தான் இந்த கட்டுப்பாடு இருக்குங்க. அப்போ மிருகத்துக்கிட்ட போய் நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு போய் யானைக்கோ, முதலைக்கோ, நாய்க்கோ, நரிக்கோ, சிங்கத்துக்கோ சொன்னா கேக்குமா? ஏன்னா அதுங்களுடைய புத்தி அவ்வளவுதான். ஸோ மனிதர்களுக்கு மட்டும்தான் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னுட்டு அந்த வரைபாடு நமக்கு தான் இருக்கு. ஸோ இவங்க 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 இந்தந்த விரதங்களை ஃபாலோ பண்ணணும், இந்தந்த ஆச்சார அனுஷ்டாங்களை பண்ணணும். ஸோ இந்த டைம்ல இவங்க இப்படி ஒரு துறவரம் எடுக்கணும், முனிவர்கள் இப்படிதான் செய்யணும். இப்படி அனைத்தையும் கற்றுக் கொடுத்தவர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஸோ சர்வ மங்களம் பொருந்தியவர் அந்த முழுமுதற் கடவுளான பகவான். அந்த தாமரை பாதங்கள்ல நான் சரணடைகிறேன். ஸோ இனி என்னுடைய இலக்கு என்ன அப்படின்னா அந்த முழுமுதற் கடவுளான பகவான் தான் அப்படின்னுட்டு கஜேந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த ஸ்லோகம். நா வித்யதே யஸ்ய ச ஜன்ம கர்மவா நா நாம ரூபே குண தோஷ ஏவவாம் ததாபி லோகாப்யய சம்பவாயயஹ ஸ்வமாயயா தானி அனுகாலம் ருச்சதி தஸ்மை நமஹ பரேச்சாய பிரம்மணே அனந்த சத்தயே ஆரூபா யோருரூபாய நம ஆச்சரிய கர்மனே. அந்த முழுமுதற் கடவுளுக்கு இப்ப என்ன அப்படின்னா அந்த முழுமுதற் கடவுள் தான் இந்த பௌதிக உலகத்தையே சிருஷ்டிச்சார். ஆனால் இந்த பௌதிக உலகம் எதால் செய்யப்பட்டது? பஞ்சபூதங்களால், 3 குணங்களால் செய்யப்பட்டது. ஆக்சுவலா இங்க யாரெல்லாம் வராங்க அப்படின்னா அவங்க எல்லாம் கர்மத்தால தள்ளப்பட்டு உந்தப்பட்டு இந்த லோகத்துக்கு வராங்க. அப்ப பகவானும் இங்க தானங்க இருக்காரு. அப்ப பகவானுக்கு கர்மா வராதா அப்படின்னா கர்மா ஃப்ரீ. யாரு? ஒன்லி பகவான் மட்டும். பகவான் அவதாரம் எடுக்கிறார், ஆனா நம்மளை போல பஞ்சபூத தேகம் கிடையாது. பகவான் இங்க லீலை செய்யறார், நம்மளை போல ஆடுறார், பாடுறார், ஓடுறார், இருக்கிறார், எல்லாம் பண்ணிட்டு இருக்கார். ஆனா நம்ம எல்லாம் பஞ்சபூத சரீரம், கர்மாவால் தள்ளப்பட்டவர்கள் நாம். ஆனால் கர்மா ஃப்ரீ, அதாவது வாட்டர் ப்ரூஃப் இல்லையா, அது போல கர்மா ப்ரூஃபோட வந்தார் பகவான். எல்லாம் வருவார், அவர் லீலை பண்ணுவார், போயிட்டே இருப்பார். யார் மேல பட்டுறதெல்லாம் கிடையாது, எந்த ஒரு கர்மாவும் கிடையாது பகவானுக்கு. பாருங்க, இந்த வாட்ச் பாருங்க, வாட்டர் ப்ரூஃபுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுபோல கர்மா ஆஃப் ப்ரூஃப்னு எதாவது சொல்ல முடியுமா? பகவான் தான் அது. எந்த ஒரு கர்மா பகவானுக்கு பக்கத்தில் வரவே வராது. ஸோ இப்படி பகவான் பிறக்கிறதோ, செயல்படுத்துறதோ, லீலைகள் செய்யறதோ, பகவானுக்கு இவ்வளவுதாங்க நாமம் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமா? எண்ணற்ற நாமங்கள் இருக்கு. பகவான் இந்த உருவத்திலாங்க வருவார் சொல்ல முடியுமா? இல்ல, பகவானுக்கு அநேக உருவங்கள் இருக்கு. பகவானுக்கு இந்த குணங்கள் தான் இருக்கு அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட குணங்களை மட்டும் இல்ல, பகவானுக்கு அநேக குணங்கள் இருக்கு.
அதே போல நமக்கு குறைகள் இருக்கு. பகவான் கிட்ட குறை இருக்குன்னு சொல்லுவோம், கண்டிப்பா கிடையாது. பகவானுக்கு குறைகளே கிடையாது. பகவானுடைய நாம ரூப குண லீலைகள் சிரேஷ்டமானது, எந்த குறையும் கிடையாது. ஆனா மனிதர்களான நமக்கு நிறைய குறைகள் இருக்கு. ஏதாவது இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இருங்க, பகவானே, நான் வந்து தெரியாம இதை தவற செஞ்சுட்டேன், தெரிஞ்சு இந்த தவறையும் செஞ்சிருக்கேன். சோ பகவான் பாப்பாரு, தெரிஞ்சும் செஞ்சு வச்சிருக்கா, தெரியாமையும் செஞ்சு வச்சிருக்கா, என்னத்த பண்றது அப்படின்னு பகவானே கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா? அது போல மனிதர்கள் என்ன பண்றோம்? ஆனா மனிதர்கள் என்ன ஈஸியா சொல்லிக்கிறாங்க தெரியுங்களா? தவறு செய்யறது மனிதனின் இயல்பு, ஈஸியா சொல்லிடுறாங்க. ஆனா தவறும் செஞ்சிடுறாங்க. அதுதான் பிரச்சனை. சோ இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஆனா பகவானுக்கு குறை கிடையாது, ஆனா நமக்கு குறை இருக்கு. இந்த ஜட உலகத்துல பகவான் என்ன பண்றாரு? படைத்தல், காத்தல், அழித்தல் அனைத்தையும் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா பகவான் வந்து பூரணமான ஆதி சக்தியாக இங்க வந்து ஸ்ரீ அதாவது ராமரா பிறந்திருக்காரு, ராமராகவனா பிறந்திருக்காரு. அடுத்தது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரா மனித உருவில வந்திருக்காரு. அதே போல அளவில்லாத சக்தி கொண்டவரை எத்தனையோ அவதாரங்கள் எடுத்திருக்காரு, மிருக அவதாரம் எடுத்திருக்காரு. சோ எதற்காக இந்த அவதாரங்கள்? எதற்காக எடுத்தாங்க? எல்லாமே பக்தர்களை ரட்சிக்க, தர்மத்தை ரட்சிக்க, தேவர்களை ரட்சிக்க, இப்படி ஏதோ ஒரு காரணத்துக்காக பகவான் வந்து அவதாரம் எடுக்கிறார். சோ அப்படி இருக்கக்கூடிய, ஆனா அந்த பகவான் எத்தனை அவதாரம் எடுத்தாலும் எந்த ஒரு பௌதிக களங்கமும் பகவானை தொடவே தொடாது. பகவான் அநேக ரூபங்கள் எடுக்கிறாரு, எல்லாமே அற்புதமானது. சோ பகவானே பிரம்மம், பரமாத்மா, பகவான் எல்லாமாவும் இருக்கக்கூடிய அந்த பகவானுக்கு என்னுடைய வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். சோ கஜேந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது, நம ஆத்ம பிரதீபாய சாட்சினே பரமாத்மனே நமோ கிராம் விதூராய மனசேதசாம் அபி. முழுமுதற் கடவுளான அந்த பகவான் எல்லாருடைய ஹிருதயத்திலையும் உட்கார்ந்துட்டே இருக்க. சோ அவரு சாட்சியா உட்கார்ந்துட்டே இருக்காரு. நாம இல்லைங்க, நான் வந்து நான் செஞ்ச தவறு யாருக்குமே தெரியாதுங்க அப்படின்னு யாராவது நினைச்சு அங்க உட்காந்துன்னு பார்த்துட்டு இருந்தது யாரு? சாட்சியா பகவான் தான் இருக்கார், சுய பிரகாசம் கொண்டவர் இல்லையா? சோ அந்த பரமாத்மா நித்தியமாக இருக்கார். தனித்தனியாக இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாவுக்கும் ஞான உபதேசத்தை அளிக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பரமாத்மா தான் இல்லையா? அந்த மனமாகட்டும், நம்மளுடைய சொல்லாகட்டும், நம்மளுடைய செயலாகட்டும், அனைத்தும் எதுல இருக்கணும்? பர்ஃபெக்டா இருக்கணும். பர்ஃபெக்டா நம்ம அதுக்கு பயிற்சி செஞ்சு அத பகவான் மேல நம்ம வைக்கும் போதுதான் நமக்கு அந்த பக்தியே வரும். அத நம்ம பகவான் மேல வைக்கலன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவங்களுக்கு பகவானுடைய பக்தி வரவே வராது. சோ நம்மளுடைய அனைத்து செயல்கள், இப்ப பாருங்க, மனசுல ஒண்ணு வெளியே ஒண்ணு பேசக்கூடாது, மனசுல ஒண்ணு அதே போல செயல்ல ஒண்ணு செய்யக்கூடாது. சோ அப்படி அனைத்தும் ஒன்றாக இருக்க வேண்டும். ஆஸ் இட் இஸ், எப்படி நம்ம பகவத்கீதை ஆஸ் இட் இஸ், உண்மை உருவில் இல்லையா? சோ அப்படிதான் இருக்கணும். ஐயோ எதுவுமே என்னங்க, மனசுல இருக்கிறதே அப்படியே சொல்லி வைக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்சா இரு, பிடிக்கலன்னா போயிட்டே இரு, அவ்வளவுதான். நான் இப்படிதான் இருப்பேன். இல்லம்மா நீ மனசுல நினைக்கிறது வெளியே பேசக்கூடாது அப்படின்ட்டு யாராவது சொன்னாங்க, தயவு செஞ்சு கேட்கவே கேட்காதீங்க. ஏன்னா நாமளாதான் இருக்கணும், மற்றவங்களுக்காக நம்ம மாறவே கூடாது. ஓகேங்களா? சோ அப்படி, ஏன்னா பகவானுக்கு இப்படி நம்ம டிரான்ஸ்பரண்டா இருக்கிறது தான் பிடிக்கும். நம்ம வித்தியாசமா எல்லாம் இருக்கக்கூடாது. பகவான் எதிரில் எப்படி இருக்கணும்? தெளிந்த நீர்வோடையாக இருக்க வேண்டும். காட்டு வெள்ளம் போல எல்லாத்தையும் அடிச்சுட்டு இருக்கிற மாதிரி எல்லாம் வரக்கூடாது. மனசுல ஒண்ணு வெளியே ஒண்ணு, பேசுற பேச்சுல எல்லாரையும் அடிச்சு இழுத்துட்டு போற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சோ எப்படி இருக்கணும்? தெளிந்த நீர் ஓடை, அருவி, அப்படி இருக்கணும்.
ஸோ நம்மளுடைய மனசு அப்படிதான் இருக்கணும். பேச்சும் அவ்வளோ அமிர்தம் போல இருக்கணும். ஸோ அப்படித்தான் நம்ம வந்து பகவானுக்கு அப்படிதாங்க பிடிக்கும். நம்ம இப்ப பாருங்க, நம்மளுக்கு பிடிச்சவங்கள போல நம்ம வாழணும்னு ஆசைப்படுவோமா? இல்ல எப்படினாலும் வாழலாம் அப்படின்னு ஆசைப்படுவோம். இல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும்னு ஆசைப்படுவோம் இல்லையா? அது போல பகவானுக்கு பிடிச்ச மாதிரி தான் நம்ம வந்து நம்மளுடைய செயல்பாடுகள் இருக்கணும். இப்படி அனைத்தையும் நமக்கு கத்துக் கொடுக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். அந்த பகவானுக்கு என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். சத்வனே பிரதிலப்யாய நைஷ்கர்ம ஏன விபஸ்திதாம் நமக கைவல்யம் நாதாய நிர்வாண சூக சம்பிதே. ஸோ உன்னதமான பக்தி யோக முறையில நாம் வந்து செயல்பட்டால் மட்டுமே தூய பக்தர்களாக மாற முடியும். யாருக்கு தூய பக்தர்களா மாறணும்? அந்த பகவான் முழுமுதற்களான கிருஷ்ணனுக்கு நம்ம மாறணும். ஸோ அப்பதான் நமக்கு வந்து உண்மையான ஆத்மார்த்தமான அந்த மகிழ்ச்சி ஆனந்தம் நமக்கு கிடைக்கும். ஏன்னா அனைத்து உலகத்திற்கும், இந்த உலகம் மட்டும் இல்லைங்க, அனைத்து உலகத்திற்கும் எஜமானர் யார் அப்படின்னா பகவான் தான். ஸோ அந்த பகவானுக்கு மரியாதையுடைய நான் என்னுடைய அன்பை வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னுட்டு கஜேந்திரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது நமக சாந்தாய கோராய மூடாய குணதர்மினேம் நிர்விசேஷாய சாம்யாய நமோ ஞானகணாயச்சம். எங்கும் பரவி இருப்பவர் யாரு அப்படின்னா பகவான் வாசுதேவர். ஓகேங்களா? எங்கும் இருக்கக்கூடியவர். சோ இந்த ஒரு இடத்துல தாங்க இருப்பார் அப்படிங்கிற, எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்து இருக்கக்கூடிய பூரணமானவர் வாசுதேவர். சோ அவருடைய பயங்கரமான ரூபம் அப்படின்னா யாரு? நம்ம நரசிம்மர் தான், வேற யாரு? சோ அந்த நரசிம்மர் இப்ப இரண்யகசிபு கேட்கிறான், இந்த தூணில் உன் கடவுள் இருக்கிறாரா, உன் பகவான் இருக்கிறாரா? நீ எந்த தூணை தட்டினாலும் பகவான் வெளியே வருவார். யார் சொன்னது? பிரகல்லாதன். ஏன்னா பகவான் வந்து எல்லா தூண்லும் ரெடியா இருக்கார். நீ எந்த தூணை தட்டினாலும் வெளியே வர்றதுக்கு அவர் ரெடி. ஏன்னா அந்த மாளிகையை கட்டினது யாரு? இரண்யகசிபு. அந்த தூணை கட்டினதும் இரண்யகசிபு தான். அவனுக்கு ஒரு டவுட்டு, கட்டினது நாம, இதுக்குள்ள எங்க இருந்து நரசிம்மர் வரப்போறார், இந்த குழந்தை ஏதோ சும்மா விளையாட்டா சொல்லின்னு இருக்கு அப்படின்னுட்டு அந்த குழந்தை மேல இருந்த கோபத்துல என்ன பண்றாரு? தூணை தட்டார். முடிஞ்சது கதை. சோ உள்ள இருந்து நரசிம்மர் வந்தார், அவனை பிச்சு போட்டுட்டார். சோ அதே போல இப்ப பகவான் வந்து ஒரு மிருகமா வந்தார். எதற்காக வந்தார்? வராகனாக வந்து பூமாதேவியை காப்பாத்தினார். தத்தாத்திரேயரா வந்தார், பகவான் புத்தரா வந்தார். இது போல எண்ணில் அடங்காத அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்கார். ஆனா எத்தனை அவதாரங்கள் பகவான் எடுத்தாலும் எந்த ஒரு பௌதிக கலங்கமும் பகவானுக்கு கிடையாது. அப்படியாப்பட்ட பகவானை நான் வணங்குகிறேன். ஏன்னா இந்த பௌதிக லோகத்துல இருக்கிறவா சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படின்ற இந்த 3 குணங்கள்ல மாட்டின்னு இருக்கா. ஆனா பகவான் சுத்த சத்வமானவர். அப்படியாப்பட்ட அந்த பிரம்ம ஜோதி, பிரம்மம் பரமாத்மா பகவான் எல்லாமாவும் இருக்கக்கூடியவர். அந்த பகவானை நான் நான் வணங்குகிறேன். என்னுடைய வணக்கங்களை நான் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன். பகவான் வந்து பகவத்கீதையில சொல்லியிருக்காரு, யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததாஸ்மானம் ஸ்ருஜாம்யஹம். எங்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் தர்மத்திற்கு இழுக்கு ஏற்படுதோ அப்ப நான் கண்டிப்பா வருவேன். எப்பெல்லாம் பக்தர்களுக்கு ஆபத்து வருதோ நான் வருவேன். யார் சொன்னது? பகவான் தான் சொன்னார். சோ பக்தர்களுக்கு எந்த பிரச்சனையானாலும் நான் வருவேன். ஆக்சுவலா இங்க பக்தர்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து நான் வந்து அதாவது நாசிகர்கள் அனைவரும் அசுரர்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. என்னங்க, பகவான் வந்து பக்தனை காத்து அசுரனை அழிக்கிறேன்னு, அப்ப பிரகல்லாதன் அசுரன் தான்? அப்படி கிடையாது. யாரெல்லாம் பகவானை ஏத்துக்கலையோ
பகவான பத்தி நாசிகம் பேசுறாளோ அவங்க அனைவரும் அசுரர்கள். பகவானை யாரெல்லாம் ஏத்துண்டாலோ அவங்க எல்லாரும் பக்தர்கள். இதுல எந்த வர்ணமோ எந்த ஆசிரமோ எந்த மதமோ எதுவும் கிடையாது. சோ பகவானை வணங்கக்கூடியவர்கள் அனைவரும் பக்தர்கள். அவங்க எந்த குலத்துல இருந்தாலும், அது ராட்சச குலமா இருக்கலாம், எந்த குலமா இருக்கலாம். அப்ப கெட்டவங்க யாருன்னா நாஸ்திகம் பேசக்கூடியவர்கள் அசுரர்கள். இப்படி பக்தர்களை ரட்சிச்சு அசுரர்களை அழிக்கிறதுக்காக பகவான் அவதாரம் எடுக்கிறார். அடுத்தது க்ஷேத்ரஜ்ஞாய நமஸ்துப்யம் சர்வாத்ம யக்ஷாய சாக்ஷினேம் புருஷாயாத்ம மூலாய மூல பிரகிருதையே நமகம். சோ பரமாத்மாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் பரமாத்மா யாரு? பகவான் தானே. எல்லாரையும் கண்காணிக்கக்கூடியவர் யாரு? பகவான் தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிசிடிவி கேமரா எதுக்குங்க? சிசிடிவி கேமரா ஆபீஸ்ல, வீட்டுல, ரோட்ல எல்லா இடத்துலயும் வச்சிருக்காங்க. காரணம் என்ன? எந்த ஒரு ஆபத்தும் இல்ல, யாராவது ஏதாவது திருடின்னு போயிட்டா அது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அங்கங்க சிசிடிவி கேமரா வச்சிரு. ஆனா உண்மையான சிசிடிவி கேமரா யாரு அப்படின்னா பகவான் தான். ஏன்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் கண்காணிச்சுட்டு இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஏன்னா நமக்கு இப்ப நிகழ்காலத்துல என்ன நடந்துட்டு இருக்கு தெரியும், இல்ல இறந்த காலத்துல என்ன நடந்தது ஓரளவுக்கு தான் தெரியும். இறந்த காலத்துல நடந்த அனைத்தும் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? இனி எதிர்காலத்துல என்ன நடக்கும் தெரியுமோ? கண்டிப்பா தெரியாது. ஆனால் இந்த அனைத்தையும் தெரிந்தவர் யாரு? அதாவது இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் அனைத்தையும் தெரிந்தவர் யாரு? அனைத்தையும் அறிந்தவர் யாரு? அந்த பகவான் தான், அந்த புருஷோத்தமன். அந்த பகவானை நான் வணங்குகிறேன். ஏன்னா அனைத்து ஜடசக்திக்கும் மூலம் யாரோ அவர்தான். இந்த உலகத்தின் உரிமையாளர் யாரு? அவர்தான். பாருங்க, உரிமையாளரே அவர்தான், தலைவரும் அவர்தான், மூலமும் அவர்தான். அந்த பகவானே பூரண முழுமையானவர். அந்த பகவானை நான் என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ட்டு கஜேந்திரன் சொல்லிட்டு இருக்காரு. அடுத்த ஒரே ஒரு ஸ்லோகம் முடிச்சோம்னா டைம் ஆயிடுச்சு. சர்வேந்திரிய குண திரஷ்ட்ரே சர்வ பிரத்யய ஹேதவே அசதா சாய யோக்தாய சத் ஆபசாய தே நமகம். ஸோ இங்க அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓ பகவானே, நீங்களாம் அனைத்து புலன்களுக்கும் அதிகாரி. நீங்க தான் அதன் நோக்கமும் நீங்க தான், அதன் திருப்திப்படுத்துவரும் நீங்க தான். கண்ணு இருக்கு, கண்ணு பார்க்கலன்னு நம்மளால திருப்தியா இருக்க முடியுமா? கஷ்டம். அந்த திருப்தி, அந்த சக்தியை கொடுத்தவர் யாரு? பகவான் தான். சோ இப்படியே அனைத்து புலன்களுக்கும் சக்தியாக, அனைத்து நோக்கத்திற்கும் இறுதி முடிவாக, சோ அனைத்தையும் தரக்கூடியவர் யார் அப்படின்னா பகவான் தான். அவர் கருணை இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்மளால சந்தோஷமா வாழவே முடியாது. இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நீங்க நினைச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு முதல்ல பகவானுக்கு நமஸ்காரம் தெரிவிக்கணும். பகவானே நான் சந்தோஷமா இருக்கணும், அதுக்கு முதல் நமஸ்காரம் நீங்க தான். ஏன்னா நீங்க விருப்பப்பட்டதால நான் இப்ப நான் சந்தோஷமா இருக்க முடியுது. இப்ப நம்ம இப்ப வெயில்ல போய் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அதுல நம்மளுடைய நிழல் விழுமா? அப்படி நம்மளுடைய நிழலா இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா பகவான் தான். சோ இந்த உலகத்துல உண்மையான ஒரு விஷயம் என்னன்னா பகவான் மட்டும்தான். ஏன்னா இந்த உலகத்துல எல்லா மாற்றங்களுக்கு உட்பட்டது. ஆனா எப்பவுமே நிலையா நிரந்தரமா இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா அந்த பகவான். சோ அப்படியாப்பட்ட அந்த பகவானுக்கு நான் நமஸ்கரிக்கிறேன். அடுத்தது நமோ நமஸ்தே அகில காரணாய நிஷ்கார யாத்புத காரணாயம் சர்வகார சர்வாகமாம் நாய மகார்நாயம் நமோ அபவர்காய பராயணாயம். சோ பகவானே, நீங்க தான் சர்வ காரணங்களுக்கும் காரணம். உங்களுக்குன்னு ஒரு தனியா ஒரு காரணம் எதுவும் கிடையாது. அனைத்திற்கும் காரணம் நீங்க தான். அற்புத காரணம், அனைத்து காரணங்களுக்கான அற்புத காரணம் நீங்க தான். காரணமும் நீங்க தான், காரியமும் நீங்க தான். அதே போல பஞ்சராத்திரங்கள் சொல்லக்கூடியதும் உங்களை தான். வேத சூத்திரங்களும் சொல்லக்கூடியது அனைத்தின் பிரதிநிதியும் நீங்க தான். அனைத்து சாஸ்திரங்கள், அனைத்து வேத அறிவு
அனைத்தின் உட்பொருள் அனைத்தும் வந்து யார கை காட்டது, இவர் தாங்க முழுமுதற் கடவுள் அப்படின்னுட்டு அனைத்து வேதங்களும் சாஸ்திரங்களும் உபநிஷங்கள் யார கை காட்டுதுன்னா பகவானே உங்களை தான். ஏன்னா நீங்க தான் பரபிரம்மம், அனைத்தின் பிறப்பிடம். சோ அப்படியாப்பட்ட உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை நான் சமர்ப்பிக்கிறேன். நீங்க ஒருத்தர் தான் சுவாமி பூரண சக்தி கொண்டவர். ஏன்னா நாமெல்லாம் வந்து பூரண சக்தி கொண்டவர் கிடையாது. ஆனா பகவான் மட்டும்தான் பூரண சக்தி கொண்டவர். சோ இந்த பௌதிகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் அனைவருக்கும் ஒரே புகலிடம் யாரு அப்படின்னா பகவானே நீங்க தான். அப்படியாப்பட்ட உங்களுக்கு நான் என்னுடைய வணக்கங்களை சமர்ப்பிக்கிறேன். சோ நான் கூட சொல்லுவேன் இல்லையா, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமத. சோ நம்ம எதை செஞ்சாலும் அனைத்தும் பூரணமாகட்டும். சோ அந்த சக்தியை கொடுப்பவரும் யார்? அந்த பகவான் தான். ஈஸ்வரா பரமா கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். அனைத்து காரணங்களும் காரணமானவர் அந்த பகவான் தான். ஓகேங்களா? டைம் ஆயிடுச்சு, நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்கலாம். ஓகே ஓகே. கடைசியா சுனந்தா மாதாஜி என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, ஓகே இந்த ஒரு ஸ்லோகம் விட்டுட்டேன். அகாம சர்வ காமே வா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேதா புருஷம் பரம். அதாவது நம்மளுக்கு அவ்வளோ பக்தி கிடையாது, அவ்வளோ மனசும் சுத்தம் கிடையாது, ஆனாலும் பகவான் கிட்ட போகணும்னு ஆசை இருக்கு, ஆனாலும் பௌதிக ஆசை விடமாட்டேங்கிறதே, என்ன பண்றது? சோ நீங்க போய் இந்த பௌதிக ஆசைக்கு இந்த தேவர்களிடம் சென்றால் உங்களுக்கு இந்த பலன் கிடைக்கும், இந்த யாகம் செய்தால் இந்த தேவர் உங்களுக்கு இந்த பலனை தருவார் அப்படின்னுட்டு நிறைய இருக்கு. நீங்க நேரா அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு வெறும் அந்த பௌதிக பலன்கள் மட்டும்தான் கிடைக்கும். ஆனா அதே கேட்கறத பகவான் கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியாடா சரி ஓகே, உனக்கு என்ன வேணுமோ அதையும் பௌதிக பலனையும் தருவார். அதே போல உங்களுடைய ஆன்மீகமாக உங்களுக்கு பக்தியும் கொடுத்துருவார். பாருங்க, உங்களுக்கு டபுள். இது வாங்கினீங்கனாலே உங்களுக்கு இது இலவசம். நீங்க பகவான் கிட்ட போனீங்க, உங்களுக்கு பக்தியும் கொடுப்பார், பௌதிக பலனையும் கொடுத்துருவார். யாரே? கிருஷ்ணர். அதே நீங்க தேவர்கள் கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்க, வெறும் பௌதிக பலன் மட்டும்தான் கிடைக்கும். இப்ப உங்களுக்கு யார் வேணும், யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னுட்டு இப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், யாருக்கிட்ட போய் கேட்கலாம்? தேவர்கள் கிட்ட போய் கேட்கலாமா, இல்ல கிருஷ்ணர்கிட்ட கேட்கலாமா? ஏன்னா உங்களுடைய பௌதிக ஆசையும் தருவார், அதே போல உங்களுக்கு பக்தியையும் கொடுப்பார். அதே போல இன் ஃபியூச்சர்ல உங்களுக்கு அந்த பௌதிக ஆசையே இல்லாம பூரணமான பக்தராகவும் பகவானுடைய கருணையில மாறிடுவாங்க. ஓகேங்களா? ஓகே மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. நாம ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ.